to one and all. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயர் வந்து ஷேப் ஆஃப் சர்க்கிளில் இருக்குது. அதை வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னாவே டயாமீட்டர் தான் கொடுப்பாங்க. அந்த டயாமீட்டர் வந்து 42 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது ஷேப்பை வந்து ஒயர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்கிள் வந்து ரெக்டாங்கிளாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்டாங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, லென்த்து பிரெத் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஒயர் is made into a shape of circle whose diameter is 42 centimeter. Then it is made into the shape of rectangle whose side are in the ratio 6:5. Find the area of rectangle. This is the question that is asked. So solution, first என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்களா, சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 42 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இட் இஸ் மேட் இன்டு த ஷேப் ஆஃப் ரெக்டாங்கிளாக மாற்றிருக்காங்க. ரெக்டாங்கிளோட லென்த் L is to B, சைடுனா L is to B தானே, லென்த் இன்ட்டு பிரெத் தானே. எவ்வளோ ரேஷியோ? 6:5. இது எப்படி எழுதலாம்? L/B = 6/5 எழுதலாம். ஸோ L = 6/5 ஆஃப் Bன்னு எழுதலாம். இது வந்து நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம இந்த ஷேப்பாக மாற்றுறாங்க. சர்க்கிள் ஷேப்பை ரெக்டாங்கிள். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்னால் அவுட்டர் சைடு. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் என்னது? சர்க்கிள். இதை இதுக்காக மாற்றுறாங்க. அப்போ அது என்ன? சமம் தானே அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர்னு சொல்லலாம். ஆஃப் ரெக்டாங்கிளோடைய சுற்றளவு பெரிமீட்டர். ஓகேவா? இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னென்னா ஃபார்முலா 2πr. பெரிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 times of L + B. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கே தெரியும், 22/7. பை வந்து கான்ஸ்டன்ட். ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் 42 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்ன? டயால பாதி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 42/2. அப்போ எவ்வளோ? 21 சென்டிமீட்டர். இங்கே அப்போ ரேடியஸ் வந்து 21 ஈக்குவல் டு 2 times ஆஃப், இங்கே லென்த் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 6/5 ஆஃப் B. அதான் 6/5 ஆஃப் B ப்ளஸ் இன்னொரு B இங்கே சேர்க்குறோம். இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணால் 7ல் 3 times போகும். நெக்ஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 44 × 3. இது 2 times ஆஃப் இது 6. இந்த 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6B + 5B/5 வரும். 44 × 3, 3 4s are 12, 3 4s are 12, 132, which is equal to 2 × 6 + 5 is 11B/5. இப்போ நமக்கு 132 இன்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 5 கீழே 2 வந்துடும், ஈக்குவல் டு 11Bன்னு வந்துடும். இப்போ 2 கேன்சல் அவுட் பண்ணால் 2 6 are 12, பேலன்ஸ் 6. ஸோ 66 × 5 which is equal to 11Bன்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த 11 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். 66 × 5 divided by 11 is equal to B. 11ல் 66 6 times போகுமா? அப்போ பிரெத் வந்து எவ்வளவு? 30 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ரிலேஷன் தெரியும் கொடுத்துருக்கிற கொஸ்டின் மூலிமா லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. லென்த் ஈக்குவல் டு 6/5 times ஆஃப் B. அப்போ 6/5 இன்ட்டு பிரெத் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30. இப்போ 5 டேபிள்ஸில் 30 வந்து 6 times போகும். அப்போ இது வந்து 36 சென்டிமீட்டர். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். எவ்வளோ லென்த்து? 36. எவ்வளோ பிரெத்து? 30. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 கிடைக்கும். 1018 தான் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். 1080 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 1080 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.